ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி கேட் 2026 ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 61, 62, 63 3 கொஷின்ஸ் இருக்கும். A well fully penetrates a 30 meter thick confined aquifer after a long period of pumping at a constant rate of 0.06 meter cube per second. Drawdowns of 3.6 meter and 2 meter are found at a distance of 60 meter and 120 meter away from the well. So well இருந்து 60 meter 120 meter away from the well இருந்து நம்ம drawdown நோட் பண்ணுறோம். The hydraulic conductivity of the aquifer n into 10 to the power of minus meter per second, value of n கேட்டிருக்கான். ஸோ ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டினால கே தான், சரிங்களா? ஸோ கிவன் எழுதியிருக்கேன். கிவன் பாருங்கள், Q is equal to 0.06 meter cube per second அண்ட் திக்னஸ் ஆஃப் த அக்யூஃபயர் வந்து 30 மீட்டர். அப்புறம் டிஸ்டன்சஸ் கொடுத்துருக்கேன், R1 R2, சரிங்களா? 60 மீட்டர் 120 மீட்டர். அப்புறம் ட்ராடவுன் S1 S2. ஸோ இப்போ ஃபார்முலா தான், ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு தீம் ஈக்குவேஷன் தெரியுமா? ஃபார் கன்ஃபைன்ட் அக்யூஃபயர், சாரி கன்ஃபைன்ட் அக்யூஃபயருக்கு Q is equal to 2 pi KB S1 minus S2 divided by ln of R2 divided by R1, சரிங்களா? R2 divided by R1. ஸோ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. Qக்கு பதில் வேல்யூ ஆஃப் 0.06 is equal to 2 into pi into, ஸோ K தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. ஸோ தென் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 30 மீட்டர், சரிங்களா? கன்ஃபைன் திக்னஸ்ஸு 30 into S1 தெரியும் உங்களுக்கு, 3.6 minus 2.0 divided by ln of R2 என்ன 120 divided by 60, சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் த ஆன்சர். கேயோட வேல்யூ வந்து 1.38 into 10 to the power of minus 4 மீட்டர் பர் செகண்ட். கேயோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணு தான். ஸோ என் இன்ட்டு சொல்லியிருக்கேன், என்னோட வேல்யூ அப்படின்னா n is equal to 1.38, சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ கேட்டோட 61th கொஷின் இது 2026, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், சரிங்களா? பெஞ்ச் டெரேஸ். இந்த கொஷின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ண ஈஸியான ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா 2 மார்க்ஸ் ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த கொஷின் நல்லா பாருங்கள், அடிக்கடி கேட்குறது. பெஞ்ச் டெரேசஸ் ஆர் பிளான்ட் ஆன 15% ஹில் ஸ்லோப். ஸோ ஹில் ஸ்லோப் S is equal to 15%, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த வெர்டிக்கல் இன்டர்வல் இஸ் 2.5 மீட்டர். வெர்டிக்கல் இன்டர்வல் எவ்வளோ? 2.5 மீட்டர், சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான், அந்த ரைசர் ஸ்லோப் ஆஃப் 1:1. ரைசர் ஸ்லோப் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 1:1. த எர்த் ஒர்க் இன் கட்டிங் இஸ் ஈக்குவல் டு எர்த் ஒர்க் இன் ஃபில்லிங். எர்த் ஒர்க் கட்டிங் இஸ் ஈக்குவல் டு எர்த் ஒர்க் ஃபில்லிங்னு சொல்லிட்டான். வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், சரிங்களா? பி தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ மீட்டர் கியூப் பர் ஹெக்டரில் கேட்டிருக்கான். ஸோ இப்போ என்ன, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இதை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் இன்டர்வல் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் இன்டர்வல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, சரிங்களா? S டிவைடட் பை 100 is equal to VI by HI, சரிங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குது வெர்டிக்கல் இன்டர்வல் கொடுத்துட்டான், ஹரிசாண்டல் இன்டர்வல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப்பு கொடுத்துட்டான், சரிங்களா? ஸோ 15 டிவைடட் பை 100 is equal to 2.5 divided by HI, சரிங்களா? தென் HI is equal to எவ்வளோனா 16.66 மீட்டர் வரும். ஸோ ஹரிசாண்டல் இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அண்ட் தென் இப்போ வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் பெர் ஹெக்டருக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ அதை வச்சு தான் வேறு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 8 இன்ட்டு, சரிங்களா, WD இன்ட்டு லென்த்து, சரிங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா W கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ D இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வெர்டிக்கல் இன்டர்வல், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம W கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஹரிசாண்டல் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் D, சரிங்களா? இதுதான் முக்கியம். ஸோ நம்ம W ஈஸியாக கண்டுபிடிச்சாலுமா, ஹரிசாண்டல் இன்டர்வல் மைனஸ் D. ஸோ எவ்வளோ, 16.66 மைனஸ் 2.5. ஸோ W is equal to 14.16 மீட்டர். அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் W கண்டுபிடிச்சிட்டோம், D கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்து கண்டுபிடிக்க லென்த் L is equal to 10,000
டிவைடட் பை ஹெச்ஐ, இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ 10,000 டிவைடட் பை ஹெச்ஐ என்ன ஹரிசாண்டல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 16.66. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா we can get 600 லென்த்து. சரிங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் இந்த ஃபார்முலாவில். வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 8 இன்ட்டு டபிள்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 14.16 இன்ட்டு டியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஹரிசாண்டல் இன்டர்வல் 2.5 இன்ட்டு 600 இந்த லென்த்தோட வேல்யூ. சரிங்களா? ஹெக்டரில் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 2655 மீட்டர் கியூப் பெர் ஹெக்டர். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் கீ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ சிம்பிளான கொஷின்ஸ். சரிங்களா? ஒன்று மேக்ஸிமம் அந்த ஸ்லோப் கொடுத்து வெர்டிகல் இன்டர் ஹரிசாண்டல் இன்டர்வல் அது வந்து 1 மார்க் கொஷினில் கேட்பான். கொஞ்சம் ப்ராப்ளமை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 மார்க்ஸில் கேட்பான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 63rd கொஷின். சரிங்களா? An undisturbed soil sample is collected from a field with a core cylinder having an internal diameter 60 mm and a length of 100 mm. ஸோ சாயில் சாம்பிள் வந்து எடுக்கிறோம் ஃபீல்டில் இருந்து ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணி. இன்டர்னல் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான் 60 mm கொடுத்துருக்கான். சரிங்களா? 60 mm ரேடியஸ் எழுதிக்கிங்க. டயா கொடுத்துருங்கன்னா ரேடியஸ் எவ்வளோ 30 mm. ஸோ அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் 0.03 மீட்டர். சரிங்களா? ரேடியஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். 6. அடுத்து லென்த்து கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் ஈக்குவல் டு 100 mm 0.1 மீட்டர். சரிங்களா? அடுத்து the weight of the moist soil and oven dried soil are. ஸோ weight of moist soil எவ்வளோ சொல்லியிருக்கான் 0.48 kg. dried soil எவ்வளோ சொல்லியிருக்கான் weight of dried soil ds is equal 0.44 kg சொல்லியிருக்கான். சரிங்களா? and then assuming the density of the water as 1000. உங்களுக்கு தெரியும் வாட்டரோட டென்சிட்டி 1000 kg per meter cube. சரிங்களா? இந்த வாட்டர் டெப்த் இன் மீட்டர்ஸ் பெர் மீட்டர் டெப்த் ஆஃப் சாயில் இஸ். வாட்டர் டெப்த் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் இன் மீட்டர் பெர் மீட்டர் டெப்த் ஆஃப் சாயில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ வாட்டரோட மாஸ் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. வாட்டர் மாஸை இது ரெண்டே மைனஸ் பண்ணுங்கள். சரிங்களா? 0.48 மைனஸ் 0.44. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும் 0.04 வந்துருமா கேஜி. ஸோ இதை வச்சுக்கோங்க வாட்டர் மாஸ். அடுத்து வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வால்யூம் ஆஃப் வாட்டர். வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு என்ன கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மாஸ் தெரியும் டிவைடட் பை டென்சிட்டி. சரிங்களா? 0.04 டிவைடட் பை 1000. ஸோ அப்போ என்ன வரும் 0.00004 மீட்டர் கியூப். சரிங்களா? அடுத்து வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ தேர்டு வந்து வாட்டர் கண்டென்ட். வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா BW டிவைடட் பை V. சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்சதே தான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். BW டிவைடட் பை V. வால்யூம் ஆஃப் வாட்டர் என்னன்னு தெரியும் 0.0004 டிவைடட் பை V. இந்த V வந்து வால்யூம் ஆஃப் தி நம்ம வந்து கோர் சிலிண்டர். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கோர் சிலிண்டர்னா V இஸ் ஈக்குவல் டு πr² H. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது பை தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். இங்கே 0.03 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் விச் மீன்ஸ் லென்த்து. சரிங்களா? 0.1. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா we can get the answer 0.000283 மீட்டர் கியூப். சரிங்களா? V கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த வியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சரிங்களா? therefore 0.004 divided by 0.000283 which is nothing but equal to 0.14 meter. சரிங்களா? so therefore the water depth is equal to 0.14 meter per meter depth of soil. சரிங்களா? ஸோ 3 கொஷின் 3 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். லாஸ்ட் 3 ப்ராப்ளம்ஸ். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். கொஷின் இது வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி கொஷின். கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை புரிஞ்சுக்கணும். A small horizontal axis wind turbine is being designed to deliver a 2 kilowatt shaft power at a steady wind speed of 7 meter per second. ஸோ இப்போ இது என்ன சொல்லலாம், இது வந்து பவர். சரிங்களா? இது wind speed சொல்லிட்டா velocity v1 வச்சுக்கோம். It operates at a aerodynamic power coefficient. ஸோ பவர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கான் CP. சரிங்களா? இதை CPன்னு வச்சுக்கோங்க. அடுத்து டிரைவன் ட்ரெயின் எஃபிஷியன்சின்னு ஒன்று கொடுத்துருக்கான். சரிங்களா? இதை வந்து Dன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 0.90 எஃபிஷியன்சி, டிரைவ் ட்ரெயின் எஃபிஷியன்சி. அண்ட் ஏர் டென்சிட்டி உங்களுக்கு தெரியும். ஏர் டென்சிட்டி எவ்வளோ 1.225 இது kg பர் மீட்டருக்கு. இந்த கொஷினை கூட 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து மற்ற லாஸஸ்லாம் போக இந்த ரெக்வயர்டு ரோட்டர் டயாமீட்டர் இன் எக்ஸ் மீட்டர்
ரோட்டர் டயாமீட்டர் கேட்டிருக்கான். இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து when the wind speed drops to 6 மீட்டர் per செகண்ட், ஸோ 7 மீட்டரில் இருக்க விண்ட் ஸ்பீடு வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஷாஃப்ட் பவர் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒய்யோட வேல்யூ கிலோ வாட்டில் ஷாஃப்ட் பவர் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஐடென்டிஃபை த நியரஸ்ட் கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் x1y காம்பினேஷன். பை இஸ் ஈக்குவல் டு 3.14 கொடுத்துட்டான். சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், ஷாஃப்ட் பவரை வந்து நீங்கள் வந்து விண்டு பவராக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் தி ஷாஃப்ட் பவர் டு விண்டு பவர். ஷாஃப்ட் டு விண்டு பவர். ஸோ ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், W is equal to rho S divided by drive train efficiency into CP. சரிங்களா, ஏரோடைனமிக் பவர் கோஎஃபிஷியன்ட். ஸோ 2 divided by drive train efficiency எவ்வளோ கொடுத்துருக்கோம், 0.9 into CP பவர் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ, 0.36. சரிங்களா, இந்த பவர் தெரியுதா, பவர் ஆஃப் ஷாஃப்ட். சரிங்களா, 2 கிலோவாட் ஷாஃப்ட் பவர், அதுதான் மேலே டூன் போட்டிருக்கோம். இதை இது பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ஆன்சர் 6.17 கிலோவாட்னு கிடச்சோம். சரிங்களா, அடுத்து பவர் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், விண்டு எனர்ஜியோட பவர் ஈக்குவேஷன். ஸோ பவர் ஈக்குவேஷன் என்ன, பவர் P is equal to half rho A V cube. சரிங்களா, ஸோ பவர் உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு. 6.17 into 10 to the power of 3 கிலோவாட்டில் இருக்கனால half divided by ரோவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், கொடுத்துட்டான் 1.225 இன்ட்டு ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்டு V cube. ஸோ V is nothing but 7. சரிங்களா, வெலாசிட்டி V1. சரிங்களா, இதை தான் போடுறோம், 7 cube. ஸோ ஏரியா ஏ கண்டுபிடிச்சிடலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் அஸ் 29.4 மீட்டர் கியூப். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து உங்களுக்கு ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கான், இங்கே ரோட்டார் டயாமீட்டர். ஸோ அப்போ ஏன்னா என்ன, π/4 d ஸ்கொயரா. ஸோ ஏவோட வேல்யூ தெரியும், 29.4 இன்ட்டு π/4 d ஸ்கொயர். தேர்ஃபோர் d இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 6.12 மீட்டர் வரும் சால்வ் பண்ணிங்கன்னா. சரிங்களா, ஸோ ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6.12. அண்ட் தென் இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை விண்ட் ஸ்பீடு இதாகிடுச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஷாஃப்ட் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஷாஃப்ட் பவருக்கு பவர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V cube. சரிங்களா, சிம்பிளாக வச்சுங்க. ஸோ தேர்ஃபோர் P2/P1 சரிங்களா ஈக்குவல் டு V2/V1 தி ஹோல் கியூப். சரிங்களா, இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பவர் தான் கண்டுபிடிக்கணும். ஷாஃப்ட் பவரை வந்து நம்ம P2ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஸோ P2 நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், P2 is equal to P1 into V2/V1 தி ஹோல் கியூப். ஸோ P1 உங்களுக்கு என்னென்னு தெரியும், 2, V2 என்னங்கிறது தெரியும், இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், 6 divided by 7 தி ஹோல் கியூப். Therefore when you solve this, 2 into 216 divided by 343 which is 1.26 kilowatt. சரிங்களா, ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6.12 இன்ட்டு 1.26. இதுதான் தி ரெக்வயர்டு ஆன்சர். சரிங்களா, ஸோ கீழே டயக்ராம் அடிக்கிற பர்சன்டேஷனோட கொடுத்துருக்கேன். சரிங்களா, கொடுத்துருக்கேன். டிரைவ் ட்ரெயின் எஃபிஷியன்சி, ஷாஃப்ட் பவர் எவ்வளோ, ஸ்வெப்ட் ஏரியா, டயாமீட்டர் எவ்வளோ, விண்டு பவர் என்னாச்சு, ஸ்மால் ட்ராப் இன் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு லார்ஜ் ட்ராப் இன் பவர். பவர் வந்து அதிகமாக கம்மியாகிடும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.